உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குமா. ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், இந்த வர்ற வாரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றுமல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் ஆராதிக்கும்படியாய் நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாமதமாக இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றிலும் குறைவுபடாமல் உம்மை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியிலே நிரம்பி ஆராதிக்க தேவன் கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ராபா லக்கந்தனி யோகலா பௌஷபலதன கபலது. நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சிறகுகளின் நிழலிலே மறைத்து, நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து ஆண்டவரே, நம்முடைய மகிமையினாலே மூடிக்கொள்ளும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தர் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. பாவங்கள் நீங்கி போகத்தக்கதாக கர்த்தர் நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளங்கள் திறந்து ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. தரிசனங்கள் காணத்தக்கதான கிருபையிலும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிசாசின் தடைகளையும் நிர்மூலமாக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தகன பலியாய் நம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க, உம்மை உயர்த்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நன்மையின் நாயகன். ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா. நம்ம எங்கே கூடி இருக்கிறோமோ அங்கே இயேசு வந்திருக்கிறார். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்க உடையவரே, மன்னிப்பதில் நினைவாயிருக்கின்றார். ஓடி வா என் மகனே, நினைவாயிருக்கின்றார். ஓடி வா என் மகளே, அவரை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பசையடிகள் எனக்காக காயமெல்லாம், கசையடிகள் உனக்காக காயமெல்லாம், உனக்காக திருரத்தம் உனக்காக இருந்திடு என் மகனே, திருரத்தம் உமக்காக இருந்திடு என் மகளே. அவரை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா, ஆமென். கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, ஓரி பாஷா பலத ரத்தனி கடவலது, ஓரி கண்ணனியோ கலபாஷா பலதர கவலது. ஓரி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து வந்த தயவிற்காக உமக்கு நன்றி, எங்களை வழிநடத்தி வந்த தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்தீரே, எங்களுக்கு நல்ல உடைகளை கொடுத்தீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்றோம் ஆண்டவரே. ஓ க்ளோரி, ஹalleluya. அவர் கொடுத்த கிருபையை நினைத்து நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் வந்து கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆண்டவருடைய இடத்துல உண்மையாய் அவர் நம்மளுக்கு செய்த எல்லா கிருபைகளையும் நினைத்து அவரை துதித்து நம்ம பாடுவோம். ஹalleluya. கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே நடத்தின தயவிற்காக பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. சத்துரு எங்களை கைபோட நினைக்கும் போதெல்லாம், எங்களை வஞ்சிக்க நினைக்கும் போதெல்லாம் என் தேவன் கிருபையினால்
ஹalleluya ஷபலதர கபலது ரிமந்தனியோ கலபு ஷபலதரந்தனி கடமனது ரியாகுலபு ஷபலதரந்தனி கடமனது ஊற்றிடுமே உம் வல்லமை. ஆராதனைக்கு நேர கடந்து செல்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஹalleluya ஷபலதரகலபு கலமந்தனியோ கலமனது ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காக எழுதிட வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காக எழுதிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காக எழுதிட வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காக எழுதிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினி நாறுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினி நாறுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காக எழுதிட வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காக எழுதிட மாம்சமான யாவரும் ஊற்றுவேனென்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேனென்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. இந்த நாளும் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே மரியாய் பாய்ந்திடுமே. இந்த நாளும் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே மரியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை வல்லமையை இந்த நாளில் எங்களின் மேலே வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காக வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு உமக்காக எழுந்திட அற்புதங்கள் பிரியலாய் நடந்திடவே அற்புதத்தினாவே வந்திடுவே அற்புதங்கள் பிரியலாய் நடந்திடவே அற்புதத்தினாவே வந்திடுவே அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுவே அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை
ஊற்றுமே உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை மாறுமே சந்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே மனம் கொண்டு எழும்பிட பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் தரிசனம் சொல்வாரே எங்கள் பரவாயில்லையாவரும் தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெகோஸ்தே நாளில் போல ஆமென் பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாய் இறங்கி கரங்களினாலே நிரப்பும் இன்று வல்லமையாய் இறங்கி கரங்களினாலே நிரப்பும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மீட்கப்படும் நாளுக்கென்று ஒற்றையான ஆவியை தாரு மீட்கப்படும் நாளுக்கென்று ஒற்றையான ஆவியை தாரு பிதாவே என்று அழைக்க உந்த சுவிகாரம் நின்றிடு பிதாவே என்று அழைக்க உந்த சுவிகாரம் நின்றிடு பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் முப்பவாரிகள் யாவரும் தரிசனம் சொல்வாரே எங்கள் முப்பவாரிகள் யாவரும் தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆமென் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு ஆமென் பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு
உன்னுடைய காத்திருப்புக்கு பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ நீலா பாபா கபலத ரந்தனி கடபலத ரக்கபலது ஓ ரிபா ஷமலத ரந்தனி கடபலது இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ நீலா ரதல கடபா கந்தனி கடபலது ஓ ரிபா ஷமலத ரந்தனி யோ கனமந்தன கடபு ஓ ரிலா ரந்தன கடபு ஷமலத ரக்கபலது. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். என் தேவனுடைய கிருபைகளை நிறைந்திருக்கிற தயவிற்காய் உமக்கு நன்றி. ஓ உம்முடைய மகிமை இந்த இடத்தில் நிறைந்து கொண்டிருக்கிற தயவிற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ லகரபா ஷமலத ரந்தனி கடபலது ஓ ரிமந்தனி யோ கலபா ஷமலது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. இதோ உள்ளத்தை திறந்து உம்மை ஆராதிக்கிறோம். மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்கள் ஆராதிக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறவர் என்னார் என்பதை விசுவாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரல ரக்கந்தன கடபாஷ ரிமந்தனி யோ கலபாஷ வலத ரந்தனி கடபலத ரக்கபல. ஓ உம்முடைய ஊற்று ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்குள்ளாய் பாய்ந்து ஓடி வரட்டும். சபை முழுவதும் அக்கினியினால் நிரப்புவீராக என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரந்தனி கடமந்தல கடபாஷ வலது வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. அபிஷேகத்தில் பெற்றுக்கொண்டவங்க அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி அவர் ஆராதிங்க. இங்கே யாரையோ மனுஷன் ஆராதிப்பதற்காக இந்த அறைக்குள்ள கடந்து வரல. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை செய்த எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. உங்களை படைத்து இவ்வளவாய் நடத்தின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவரை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க ஆவியில நிரம்பி ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறபடியினாலே என்னுடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறபடியினாலே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியில நிரம்பி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரகல வஷலத ரந்தனை கடமனது ரிமந்தரியோ கலபாஷமலத ரந்தனை கடமனது ஓ ரபா லந்தனை கடபா கலபூஷமலத ரக்கமனது. ஆண்டவரே ஜெயம் ஆண்டவரே. அது பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது ஆண்டவரே. ஓ உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே நிறைந்திருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரல ரந்தன கடபா ஷமலத ரக்கமனது இவ்வளவாய் நீர் நடத்தின எபினேசருக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமை உள்ளவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ரபா ஷலத ரந்தனி கடமனது ரிகந்தனியோ கலபு ஷபலத ரக்கபலது ஓ ரியாந்துனி கலமந்தன கடபு கரபு ஷபலத ரக்கபலது. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. பலனில்லா நேரத்தில் இடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. இடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுவே. பலன்தாருவே பலன்தாருவே பலத்தார் என்னை நிறைத்திடுவே. மறுபடி நடக்க செய்யு எலியாவை போ வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே.
நாவை தந்து மறுபடி நடக்க செய்யு. பலட்டாருமே பலட்டாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்கள் நான் பலனற்றவனாய் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவர், மாம்சமான மனிதர்களை நம்பி நான் சோர்ந்து போனது போதும் ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா எல்லாரும் உண்மையாவே ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் வேற யாரையும் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. நீங்க ஆண்டவர், அவ்வளவுதான். எல்லாரும் ஆண்டவரை நினைத்து ஹல்லேலூயா இந்த குயவனுடைய காலத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் வணையும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இது வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நான் பெருமை பாராட்டுறதுக்கு நான் ஒண்ணுமே பெரிய ஆளு கிடையாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா குயவனே குயவனே படைப்பின் காரணனே கைமண்ணானே நோக்கி மாற்றிடுவே குயவனே குயவனே படைப்பின் காரணனே கைமண்ணானே நோக்கி மாற்றிடுவே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்கச் செய்திடுவே வீரத்தில் காணும் மாற்றமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே என்னையும் அவிழ பாத்திரமாய் அடைந்து கொள்ளுமே வீரத்தில் காணும் மாற்றமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே என்னையும் அவிழ பாத்திரமாய் அடைந்து கொள்ளுமே குயவனே
விலை போகாத பாத்திரம் நாங்கள் ஆண்டவரே. விரும்புவார் யாரும் இல்லப்பா. இதோ எங்களை உடைத்து உம்முடையவனாய் ஆண்டவரே, உம்மை போல ஒரு குட்டி இயேசுவாய் ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றிடுங்க ஆண்டவரே. இதோ எங்களை முற்றிலுமா இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீர். இன்றைக்கு யார் யார் ஏக்கத்தோடு ஒரு வாஞ்சையோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ, கர்த்தர் எனக்கு இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே ஒரு விண்ணப்பத்தோடு இந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாக இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. என் தேவன் நீர் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய சோர்வை மாற்றி உங்களுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் உற்சாகமாக என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக என் தேவன் ஜீவனுள்ள வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் ஆண்டவரே, நீ ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழத்தக்கதாக உடைய கரத்தில் எடுத்து இந்த களிமண்ணாகிய எங்களை ஆண்டவரை கரத்தில் எடுத்து ஆண்டவரே நீர் மனையும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வாழ்க்கையில ஒரு ஜீவன் வருவதாக என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். இதோ நீர் மகிமை அடைவீராக. நாங்கள் எழுப்பி பிரகாசித்த ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிக்க மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு எங்களிடத்துல ஒன்றுமே இல்லைப்பா. எங்களுக்கு தெரியும் நாங்கள் வெறுமையான பாத்திரம் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே உடைய ஜெப விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆண்டவரே அற்புதத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த மனுஷனும் ஏமாற்றாதபடிக்கு வஞ்சியாதபடிக்கு என் தேவனுடைய கரம் இவர்களுக்கு அற்புதம் செய்வதாக என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தையின்படியே நன்மையினால நிரப்பும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். வரப்போகிற ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல ஆமென். நின்றவனமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 119வது அதிகாரம் 113வது வசனத்திலிருந்து 128வது வசனம் உடைய சகோதரர் வலன் அவர்களை நடத்தப்படுகிறார். சங்கீதம் 119 113லிருந்து 128 முடிய. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். கொள்ளாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன். என்னை ஆதரித்தவர்கள் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் கூட்டுப் போகிறது. நான் உமது அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தரை ஒரு கர்த்தருக்கு சேர்த்திருக்கிறோம். இந்த வருடம் கர்த்தர் வாக்குத்தத்தின்படி இந்த வருடம் நான் புதிய ஒரு கார் வாங்க கிருபை செய்திருக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு புதிய ஜாப் தந்திருக்கிறாரு, புதிய ஒரு பொசிஷனில் சீனியர் மேனேஜராக நான் நெக்ஸ்ட் இயர் புதிய பேங்கில் ஜாயின் பண்ணுறேன். எல்லாம் வந்து கர்த்தருக்கு மாத்திரமே மகிமைப்படுது. வேறு சாட்சிகள்? ஒரு சின்ன சாட்சியை நான் வந்து மார்ட்டின் சுரேஷ்காக நான் சொல்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது அது சொன்னார், எனக்கு முன்னாடி வந்தேன்னா கையெல்லாம் நடுங்கிடும், கொஞ்சம் என்னால் பேச முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. அதனால் நானே சொல்கிறேன், நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கனால அவனுக்கு அந்த தயக்கம் இருக்குது, இன்னும் போகல. அதனால் நான் சொல்கிறேன், சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஆண்டவருடைய கிருபையில் வேலையில் வந்து பொசிஷனில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு வந்து 2 இன்க்ரிமெண்ட்டை வந்து ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஆண்டவர் எங்களை எப்படி நடத்துவாருன்னு சொல்லி அவங்க வண்டி எடுக்கும்போது கூட 2 பிரதர் வீட்டில் அவங்க சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தாழ்த்தி அவங்க சொன்னாங்க. நம்முடைய தாழ்மையிலே நம்ம நினைக்கிற கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வேறு சாட்சிகள்? இப்பொழுது சிறுபிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸை சொல்லுவாங்க. Proverbs 4 verse 20. My son, pay attention to my words, incline your ear to my sayings. Proverbs 1 verse 11 and 12. Proverbs 1 verse 11 and 12. Let us swallow them alive like grave and whole, like the hole that goes down into the pit. Let us fill our houses with treasures and cast plunders. இது காணிக்கை நேரம். காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம செபிப்போம். பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நம்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை சாட்சிகளை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, அப்பா, நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரை நீர் கொடுத்து ஆசீர்வதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமும் வந்து கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் படைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தன்னுடைய இல்லாமையில் கொடுக்குற பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆண்டவரை நினைத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கொடுக்க முடியாத பிள்ளைகளை நான் நினைக்கிறேன். கர்த்தர் நீர் ஆண்டவரே அவருடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாக என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். இந்த காணிக்கைகள் ஆண்டவரே படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதியும் அவருடைய கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். இப்போ வந்து சிஸ்டர் பிரபா அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தரை கேட்டு நான் காணிக்கை செலுத்துவோம். நிறைவே என் நிஜமே
வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 18ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் சிஸ்டர் ஷர்மிளா எலிசா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 22ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் பிரதர் கிதியோன் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொன்னார். 23ஆம் தேதியில் ஜனவரி மாதத்தில் ஜோஸ்லின் பிலிப் பிரதருடைய ஒய்ஃப் சிஸ்டர் ஜோஸ்லின் பிலிப் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமானது லேவிய ராமத்தின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறபடிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 23ஆம் தேதியிலேயே ஜனவரி மாதத்திலே நத்தானியல் சிஸ்டர் ஷர்மி அவருடைய பையன், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 3வது வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவதுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 24ஆம் தேதி மகள் ஜெனிஷா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது எசேக்கியேல் 34:26 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். 23ஆம் தேதி மனோ பிரதர் சிஸ்டர் ஜீனா சிஸ்டர் அவர்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 66:14 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உங்கள் இதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 24ஆம் தேதி ஜனவரி மாதத்திலே பிரதர் ஜோதி சங்கர் அண்ட் சிஸ்டர் பிரியா அவர்கள் தங்கள் வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுறாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வருகிற வாரத்தில் வேறு யாருக்காவது பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள், நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இதே இடத்துல 8:30 to 10:30 மணி வரையில் நடக்கிறது. உபவாச ஜெபம் மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் பாஸ்டருடைய வீட்டில் வந்து நடக்கும். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி மாதத்தினுடைய முதலாவது 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது. வீட்டு கூடுகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய வீட்டு கூடுகை பிரதர் வளன் அவருடைய வீட்டில் வைத்து நடக்கும். மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையிலே மென்ஸ் மீட்டிங் இருக்கிறது. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு சரி பிரபு பிரதர் அதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வாரத்திலும் திருமண நாள் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவர்களை ஆதரித்து அவர்களை வழிநடத்தி அவர்களை போஷித்து வந்த அது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் நினைத்திருக்கிறார்களோ இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். ஆண்டவரே அவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே காணிக்க கொடுத்த ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே கேட்க போகிறதான செய்தியை ஆண்டவரே நீ பயன்படுத்த
பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலங்கள் ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்க, உமது பிரமாணங்களின்படி, உமது கட்டளைகளின்படி நாங்கள் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபையுள்ள கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். தேவனுடைய செய்திக்கு பிறகு பாஸ்டர்மா சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக ஜெபிப்பாங்க. இப்போ தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டர்மா வந்து தேவனுடைய செய்தி நமக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எடுத்து வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம், The Book of Exodus, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனம். Exodus chapter 14 verse 15. 14-15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை புறப்பட்டு போங்க. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வசனம் எப்படின்னா, புறப்பட்டு போங்கள் என்று சபைக்கு சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. என்னடா கஷ்டப்பட்டு விசா எப்படி எடுத்தேன்னு எனக்கு தானே தெரியும். கஷ்டப்பட்டு எத்தனை விசிட் விசா எடுத்தேன்னு எனக்கு தானே தெரியும். புறப்பட்டு போங்கள்னு திருப்பி என்ன இந்தியாக்கா போகணும்? அதில் இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது இங்கிலீஷில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்பீக் unto the children of Israel that they go forward. ஆண்டவர் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? go forward ன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல நீ அங்கேயே இருக்காத. நீ என்ன செய்யணும்? முன்னேறி செல்லணும். முன் செல், முன்னாடி போ. ஆண்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். போகவா வேண்டாம், சேரவா வேண்டாமா, வாங்கவா வேண்டாமா, இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கோ ஃபார்வர்ட். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க முன்னேறி செல்லுங்க. யூ கோ ஃபார்வர்ட். நீ இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப் என்ன செய்யுங்க, முன்னாடி போங்க. ஆண்டவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு மோசே கிட்ட, என்ன பார்த்து ஏன்பா கூப்பிடுற? என்னடா இது, போன வாரம் தான் அழு, ஒப்பாரி வை, உபவாசி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னன்னா முறையிடுறத நிறுத்து. சிலருக்கு ஆண்டவர் சொல்ற, என் பாட்டில்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, நீ இனி என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம். உன் புலம்பல நான் என்ன செஞ்சுட்டேன், கேட்டுட்டேன், இனிமே நீ புலம்ப வேண்டாம். சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஸ்டெப் நீ எடுத்து முன்னாடி வைக்க, அவ்வளவுதான். இனி நீ என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு ஆக்ஷன் பிளான செய்யணும். ஆண்டவர் மோசே கிட்ட அடுத்த வசனத்துல சொல்றாரு, அடுத்த வசனத்துல 16வது வசனம், நீ உன் கோலை ஓங்கி, நீ உன் கோலை ஓங்கி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, சமுத்திரத்தை பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. மோசேயால செய்ய முடியுமா? மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் கோலை தூக்கு, அடுத்தது என்ன செய்ய, கைய நீட்டு, நீட்டு என்ன செய்யணுமா, சமுத்திரத்தை பிளன்ற. இன்னைக்கு 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டுடைய சமூகத்துக்கு போலனா இன்னைக்கு 5000 பேர் சாப்பிட்டுருப்பாங்களா? சொல்லுங்க. 5 அப்பமும் 2 மீன் யார்கிட்ட போச்சு? ஒருத்தன் என்ன செஞ்சான், அதை போய் கொண்டு போய் கொடுத்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, மோசே கையில இருந்த கோல்னால ஏதாவது யூஸ் இருந்துச்சு?
இருந்துச்சா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை எடு, தூக்கு, நீட்டு, விளையாடுறாரு. அந்த கோலா போய் செங்கடலை வந்து பிரிச்சுச்சு இல்ல. 21வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், verse 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தர். மோசே கை நீட்டினா, அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒடுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். நல்லா கவனிங்க, நோட் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கோ ஃபார்வர்ட். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்னால ஒண்ணும் இல்லை, கர்த்தரால தான் அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி வழிகளை சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும்னு தான் நினைக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி நிக்கிற செங்கடலை பிளக்கணும்னு தான் நினைக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிற யோர்தானை பிளக்கணும்னு தான் அவர் நினைக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ கோட்டையை உடைக்கணும்னு தான் ஆண்டவர் இருக்கார். ஆனா ஒரு ஸ்டெப் எடுக்க நீங்க யோசிக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீ முன்னேறி செல். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற இடத்துலயே நான் இருக்கேன், கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட். இது போதும், எனக்கு இது போதும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ உட்கார்ந்துருக்கியா, நீ ஒரு ஸ்டெப் எடு. ஏன் தெரியுமா? நீ ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்வேன். அப்படியே இருக்கிற இடத்துலயே நம்ம இருக்கணுமா? இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில டிசைட் பண்ணுங்க, நான் இருக்கிற இடத்துலயே நான் இருக்க போறேனா, இல்லைன்னா நான் அவருடைய அற்புதத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க போறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கோ ஃபார்வர்ட். இன்னைக்கு சிலர் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னா டோர் ஓபன் ஆகும். உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நான் செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க செய்யாம இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுறாரு. நீ எடுக்க வேண்டிய உன்னுடைய ஸ்டெப்பை நீ எடு, நீ அற்புதத்தை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய இந்த அற்புதத்தை இல்லை என்று சொன்னால் நம்ம முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடையா இருக்கு. அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அதை சரி செய்து கொள்ள போறோம். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், The Book of Jeremiah. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நம்ம எடுப்போம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்த ஆளெல்லாம் இருக்கா இல்லையா? எரேமியா 7வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 24. அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும், நல்லா கவனிங்க, தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? தங்கள் செவி கொடுக்காம தங்கள் யோசனைகளின்படி கடினத்தின்படி என்ன செஞ்சாங்களாம்? முன்னாடி போறவங்க எங்க போறாங்க? இப்ப பின்னாடி போறாங்க. எத்தனை பேர் இந்த கேட்டகரியில இருக்கீங்க? என் மனசு சொல்லுதுங்க, அதெல்லாம் எனக்கு நடக்காது சொல்றீங்களா? என் மண்டை சொல்லுது, என் வாழ்க்கையில எனக்கு இது கிடைக்காது. என் மண்டை சொல்லுது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வராது, இந்த வாசல் திறக்காது, இது என் வாழ்க்கையில நடக்காது சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, யார கேட்கல,
அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய். நிறைய பேருக்கு தங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் பேசுறது தெரியும். There is something called inner instinct, inner witness. நம்ம எல்லாரும் யாருப்பா? ஆவி. நம்ம எல்லாம் என்னதான் அழகா ஒரு இந்த சரீர பாண்டத்தை என்னதான் பார்லருக்கு போய் தேய்ச்சா மேல பூசு நம்ம பூசினாலும் இது என்ன ஆக போகுது? ஒரு நாள் மண்ணோட மண்ணா போகுது. உள்ள இருக்கிற நிஜமான ஆள் வெளியே வரப்போகுது இல்லையா? தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப நம்மள ஆவியிலே தான் சிருஷ்டித்தார். அப்ப அந்த சிருஷ்டி கர்த்தரோடு கூட நமக்கு எப்பவும் என்ன இருக்கு? கனெக்ஷன் இருக்கு. சில நேரங்களில் சில பிள்ளைகள் இடத்துல நான் சொல்லுவேன், சமாதானமா இருக்கா? உன் இருதயத்துல ஒரு காரியத்தை நினைக்கும் போது சமாதானம் இருக்கா? செய். உங்க இருதயத்துல ஆவியின் மனுஷன்ல உள்ளார்ந்த மனுஷன்ல தெரியும். இப்ப சிலர் இருப்பீங்க, ஆமா அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, ஆனா நான் என்ன பண்ணல, அதுக்கு செவி கொடுக்கல, அதை கண்டுக்கல அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவங்க யோசனை இன்னைக்கு கால்குலஸாக இருக்கட்டும், அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், உங்கள் அல்ஜிப்ரா உங்கள் கால்குலஸ்லாம் போடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் அல்ஜிப்ரா உங்கள் கால்குலஸு அதெல்லாம் போடாதீங்க. உங்கள் கால்குலேஷனை போடாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? முன்னிட்டு போகிறதுக்கு பதிலாக பின்னிட்டு போயிடுவீங்க. போடாதீங்க, உங்கள் கால்குலேஷனை போடாதீங்க. ஆண்டவருக்கு மட்டும் செவி கொடுத்தா போதும். ஆண்டவருக்கு செவி கொடுங்க. பாருங்க, ஆபிரகாம் நம்ம நல்லா தெரியும் தான். ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 1, ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நல்ல கவனிங்க, அழகா நம்ம வாசிப்போம், பைபிளை வாசிப்போம். ஆபிரகாம் போனாயா? நான் போடுமா? ஆபிரகாம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. இன்னைக்கு நிறைய பேரிடத்துல கர்த்தர் உங்களை நோக்கி சில காரியங்களை சொல்ற. அவனுக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது. ஆனா ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. என்ன பண்றான்? உடனே அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் பேசுறது அதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சில நேரம் பாருங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய மனதுல ஒரு யோசனையை போலதான் வரும், ஒரு ஐடியா போலதான் அநேக நேரங்களில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவோம். அதுக்கு நீங்க கேட்ச் பண்ணல வச்சுக்கோங்க. சில நேரங்களில் நீங்க சில காரியங்களை உதறுங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு மனசுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சில காரியங்களை ஆண்டவர் சொல்வாரு, நீங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவீங்க. என்ன ஆகும்? சமாதானம் இருக்காது. செய்யலை, நம்ம அதை கீழ்படிக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை நம்ம எடுப்போம். The book of Hebrews chapter 11, விசுவாச பட்டியல் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். நீங்க நிறைய பேரு ஆண்டுடைய சத்தம் தான்
ஆண்டவர் தான் சொல்றாரு இதை செய்யின்னு. ஆனா என்ன செய்யறது இல்ல, கீழ்படிறது இல்ல. அவங்க மண்டை என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். உங்க கால்குலேஷன் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வேன். நான்லாம் பிள்ளைய பெக்க மாட்டேன்ப்பா, யாருப்பா ஃபீஸ் கட்டுறது, அதனால தள்ளி போடுவோம் தள்ளி போடுவோம். இருக்கீங்களா? நாங்கள் இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். உங்க மண்டைக்கு வேலை கொடுக்காதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்க மண்டைக்கு வேலை கொடுக்காதீங்க, உங்க யோசனைக்கு வேலை கொடுக்காதீங்க. ஏமா பிள்ளைய கொடுக்குறாருன்னா ஐ டோன்ட் நோ ஃபார் வாட், பட் ஆவியார் ரொம்ப கிளியரா பேசுறாரு. பிள்ளைய கொடுத்தாருன்னா அது உங்க பிள்ளை இல்லம்மா, அவருடைய பிள்ளை. அந்த பிள்ளைய அவருக்காக வளர்த்து முன்னாடி நிறுத்தணும். அதுதான் உங்களுக்கு வேலை. அந்த பிள்ளை திங்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, காலேஜ் படிக்கிறதுக்கு, அந்த பிள்ளையோட எல்லா காரியத்துடைய தேவையை சந்திக்கிறது அவர். எனக்கு பிள்ளைய கொடுத்தது அவர். நெவர் டூ தட். செய்யாதீங்க, கால்குலேட் பண்ணாதீங்க. அதுக்குன்னு அக்கா சொல்லிட்டாங்க நான் போய் இப்ப நாளைக்கு BMW கார் நான் ஆர்டர் பண்றேன், அது கர்த்தர் சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு go forward. நீங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செங்கடல் இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. கடல் இருக்கு. மோசே முன்னாடி நின்று ஆண்டவர் சொல்றாரு கையில இருக்கிற கோல், அவன் எத்தனை அடி கோல் வச்சிருப்பான் கொஞ்சம் யோசிக்கல. ஆண்டவர் சொல்ற கோல் பின்னாடி நிக்கிறவங்களாம் சொல்றாங்க ஏய் முட்டாளான, செங்கடல் இருக்கு, பின்னாடி எகிப்து சேனை துரத்திட்டு வருது, கோலை தூக்கிட்டு நீட்டிட்டு நிக்கிறான். கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் சில நேரம் சொல்றது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும், ஆனா அந்த சீன்ல தான் அவர் கிரியை செய்வார். அதனால்தான் நம்ம சொந்த யோசனைகள் ஆண்டவர் என்ன தெரியுமா, அந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது உன்னுடைய என்ன ஈவில் ஹார்ட், உன்னுடைய ஈவில் ஹார்ட்ல இருந்து வருதுப்பா. உன் இருதயம் எப்படி இருக்கு? நம்ம இருதயம் எப்படியா? மோசமான இருதயம் தான், குறுக்குள்ள இருதயம் தான், பொல்லாத இருதயம். நம்ம இருதயத்துல இருந்து வருகிற யோசனைக்கு ஆண்டவர் சொல்றாரு அதை நீ கேட்காத, ஏன்னா அது பொல்லாத இருதயம். பொல்லாத இருதயத்துல இருந்து என்ன யோசனை வந்தாலும் அது தப்பா தான் வரும். ஆனா நான் போடுற கால்குலேஷனுக்கு நீ கீழ்ப்படி, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல கர்த்தர் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாதபடிக்கு தடையா இருக்குது நம்ம மண்டை, நம்ம யோசனைக்கு செவி கொடுக்காதபடிக்கு. கர்த்தர் என்ன சொல்றார்? ஆவியானவர் நமக்குள்ள வாழ்கிறார். இது அவருடைய ஆலயம்ன்ற உணர்வு ஃபர்ஸ்ட் வரணும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் வாழ்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள அவர் பேசுறது நம்ம ஆவிக்கு தெரியும். அதுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 2 தீமோத்தேயின் புத்தகம், நிருபம் 3வது அதிகாரம், 2 Timothy chapter 3 8-9 வசனங்கள் நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3, 2 Timothy 3:8. என்னையும் எப்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நிற்கிறது போல இவர்களுக்கும் சத்தியத்துக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அடுத்தது ஃபர்ஸ்ட் லைன். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. But they shall not proceed further. ரெண்டு பேர் சொல்லியிருக்கு. இது யாரு? மோசே எங்க எதிர்த்தாங்களா? எகிப்துல எதிர்த்தார்கள் என்று சொல்லி. இது எதுலனா தால்முத் என்று சொல்லி ரபி மார்கள் அந்த காலத்துல எழுதி வைத்ததுல இவங்க ரெண்டு. இது யார் எழுதுறா? தீமோத்தேயுக்கு யார் எழுதுறா? பவுல். Paul is a Pharisee, பரிசேயன்.
நல்ல வேதத்தை நல்லா கற்று அறிந்தவன். அப்ப பவுல் அந்த காலத்துல ரபி தோரா இருக்கு இல்லையா, தோரானா உங்களுக்கு தெரியும்ல, முதல் 5 புக்கு யார் எழுதுனா? மோசே எழுதுன புக்கு. அதுதான் யூதர்களுக்கு மெயினான புக்கு. அதுல இருந்து இவங்க என்னது எக்ஸ்பிளனேஷன் எழுதின புக்கு தான் என்னது தால்முத். தமிழ் புரியல அப்படின்னா தமிழ் கோனார் புக் இருக்கிற மாதிரி. எப்ப தமிழ் டெக்ஸ்ட் புக்கு, நான் உண்மையா சொல்றேன், தமிழ் டெக்ஸ்ட் புக்கை படிச்சதை விட கோனார் புக்கை படிச்சவங்க தான் நிறைய பேர் இங்க இருப்போம். அப்போ இது நம்ம தோராக்கு கோனார் புக்கு தான் தால்முத். அதுல ஒரு வேளை பவுல் தெரிஞ்சு எங்க எழுதுறான், திமோத்தேயுக்கு எழுதும் போது அவங்க பேரை அழகா மென்ஷன் பண்றான். யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்து மந்திரவாதிகள். இந்த 2 பேரும் மெயின் சீஃப் மெஜிஷியன்ஸா இருந்திருப்பாங்க. அதனால பவுல் எழுதும் போது எழுதுறான். அப்போ இங்க நம்ம பார்க்குறோம் என்ன சொல்றான், அந்த அதிகாரம் முதல்ல நீங்க வாசிக்கும் போது கடைசி காலத்துல கொடிய காலம் வரும், வேதத்தை புரட்டுறவங்க வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பவுல் எழுதிட்டு சொல்றான். விசுவாச பரீட்சையில நில்லாதவர்கள், இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, சத்தியம் தெரியாதவங்க. அப்ப பவுல் எழுதும்போது சொல்றான், பக்தி இல்லாதவர்கள், வேஷம் போடுறவங்க கடைசி நாட்கள் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், விசுவாசிங்க விசுவாசிங்க, இன்னொருத்தருக்கு சொல்லும் போது விசுவாசிங்க நில்லுங்கம்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விசுவாசத்துல நிக்க மாட்டாங்க. ஏன்னா விசுவாசத்துல நிக்கிறவனுக்கு என்ன உண்டு தெரியுமா, பரீட்சை உண்டு. உங்க விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு, அதை மறந்து போயிடக்கூடாது. அப்ப விசுவாசத்துல நிலை நிக்காதவன், விசுவாச பரீட்சையில எழுதாதவன், விசுவாச பரீட்சைய அட்டெண்ட் பண்ணாதவன் முன்னேறி போக முடியாது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விசுவாச பரீட்சை வரும். விசுவாசத்துல நிக்க நம்ம என்ன செய்யணும், பழக வேண்டும். பாருங்க, தானியேல் இருந்தான். தானியேலுக்கு என்ன விசுவாச பரீட்சை வந்தது? தானியேலுக்கு என்ன பரீட்சை வந்தது? அழகா போட்டு கொடுத்தாங்கல்ல ராஜா கிட்ட, 30 நாள் என்ன செய்யக்கூடாது, யாரும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. தானியேல் தான் டார்கெட். ஆனா வசனம் சொல்லுது, அதை தெரிஞ்சுக்கிட்டே தானியேல் என்ன பண்ண, எல்லாருக்கும் டம் 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 டம்னு அடிச்சு சொல்லியாச்சு. என்னது, வர்ற அடுத்து பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து 30 நாளுக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, ராஜாவை தொழுது கொள்ளக்கூடாது. அடுத்த 30 நாளைக்கு சர்ச் எல்லாம் க்ளோஸ். எத்தனை பேர் பாஸ்டர் வீட்டுக்கு வருவீங்கன்னு தெரியல. சர்ச்சு க்ளோஸ். சர்ச்சு எவனாவது நடத்துனா சிங்க கெபி தான் அப்படின்னு இங்க ஷேக் சொல்றாரு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு சர்ச் அட்டன் பண்ண வருவீங்கன்னு தெரியல. தானியேல் பாருங்களேன், அது தெரிஞ்சிச்சு அவனுக்கு. சிங்க கெபில தூக்கி போடுவாங்கன்னு தெரிஞ்சு அவன் என்ன செஞ்சானா, எப்பவும் போல 3 முறை என்ன செஞ்சானா, ஜெபிச்சு மாட்டிக்கிட்டான். சரியா? அதெல்லாம் நமக்கு தெரியும், அதனால அதை வாசிக்க வேண்டாம். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல 10வது வசனமா எடுமா, 10வது வசனம் தானியேல் 6, தானியேல் தீர்க்கதரிசி 6:10 வாசி. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று இல்ல 14 வாசி. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது, ராஜா எந்த வார்த்தை, தானியேல் கீழ்ப்படியில, சட்டத்துக்கு கீழ்ப்படியில. அப்ப ராஜா இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். நல்ல கவனிங்களேன், தானியேலுக்கு தெரியும். ஆனா அவன் என்னது, அவன் விசுவாசம் பெரிய விசுவாசம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, சிங்கத்துக்கு நான் இறையானாலும் பரவாயில்ல, ஜோம்னாம நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு சட்டம் வந்தா, எப்பா ஆளை உடுப்பா,
என்னெல்லாம் லிஸ்ட்லயே சேர்க்காதீங்க, நான்லாம் வரமாட்டேன். பஸ் எல்லாம் அனுப்பிடாதீங்க, டிரான்ஸ்போர்ட்லாம் வந்துடவே கூடாது, எனக்கு வாட்ஸ்அப்பே பண்ணிடாதீங்க. ஒருவேளை என் நம்பரை என்ன செய்யறானா இருக்கும், ஷேக் டேப் பண்றானா இருக்கும். தானியேல் அதெல்லாம் பயப்படவே இல்லை. அவன் விசுவாசத்தை அவன் விட்டே கொடுக்கல பாருங்களேன். 3 மரம் ஒழுங்கா ஜோம் பண்றான். விடிய காலையிலே நியூஸ் போயிருச்சு யாருக்கு, ராஜா. ஐயோ யோசிச்சு பாருங்க, ராஜா சட்டத்தை போட்ட ராஜா எப்படியாவது அந்த தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும், சன் செட் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கான். யோசிச்சு பாருங்க. விசுவாசத்தில் நிற்க பழகுற கர்த்தர் ஆட்களை எழுப்புவார். விசுவாச பரீட்சையில நில்லுங்க. ராஜாவால ஒண்ணும் முடியல, ஏன்னா அவன் போட்ட சட்டத்தை அவனால என்ன செய்ய முடியாது, ஏன்னா மோதிரத்தை வச்சு சீல் பண்ணிட்டார், அதனால ஒண்ணும் பண்ண முடியல ராஜா. கர்த்தர் தானியேலை காப்பாத்தினாரா இல்லையா? அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, லாஸ்ட் வெர்ஸ் 28 நினைக்கிறேன். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாவின் கோராசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா. தானியேலின் காரியம் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஜெயமா இருந்தது. இன்னைக்கு விசுவாச பரீட்சையில நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க முன்னேறி செல்லும் போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற போராட்டத்துல நீங்க விசுவாசத்தோட நிப்பீங்கன்னு சொன்னா அந்த காரியம் ஜெயம். He prospered. Hallelujah. யாருமே அவனுக்கு விரோதமா வர முடியல. இன்னைக்கு விசுவாசத்தோட இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கோ ஃபார்வர்ட் அப்படின்னா முதல்ல உங்க மண்டைக்கு எந்த வேலையும் கொடுக்காது. அடுத்தது என்ன செய்ய போறீங்க தெரியுமா? விசுவாசத்துல நிக்க போறீங்க. இன்னொரு ஆளை நம்ம பார்க்கிறோம், பேதுருன்னு ஒரு முந்திரி கொட்டையை பார்க்கிறோம். என்ன பண்றாரு? படகுல இருக்காரு. ஏசு அங்கிருந்து நடந்து வராரு. ஏசு எதுல நடந்து வராரு? தண்ணியில நடந்து வராரு. இவன் பார்க்கிறான், நீரே ஆனால் நானும் நடக்கும்படி எனக்கு கட்டளையிடும் ஆண்டவர். என்ன ஆகுது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14, மேத்யூ சாப்டர் 14 30வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 30வது வசனம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், பயந்து அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க, பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டாங்க. ஏன்னா என்ன ஆயிட்டார்? இப்ப உள்ள போறார். நல்லா கவனி. விசுவாச பரீட்சையில நிற்கும் போது பயம் இருக்க கூடாது. தானியேலுக்கு இல்ல. அது எங்கயாவது சிங்க கெபியில தூக்கி போடும் போது தானியேல், ஐயோ என்னை விட்டுருங்கப்பா, என்ன போட்டுறாதீங்க, தரியு ராஜாவே உமக்கு எவ்வளவு நல்ல ஆளை நான் வேலை பார்த்தேன், எவ்வளவு உண்மையா இருந்தேன், அதை பத்தி அவன் கேர் பண்ணவே இல்லை, பயப்படல. ஆனா பேதுரு இயேசுவை மட்டும் பார்த்துட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், ஒழுங்கா நடந்து எங்க போயிருப்பான்? அவர்கிட்ட போயிருப்பான். எதை பார்த்தா? சுத்தி கடல் கொந்தளிக்கிறத பார்த்தா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஏன் தெரியுமா முன்னோக்கி போக முடியல? நமக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனையே பெருசா தெரியுது, அலை பெருசா தெரியுது, தண்ணி பெருசா தெரியுது. இன்னைக்கு அதை விடுங்க, பயத்தை போக்குங்க. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் கிரியை செய்ய முடியாது. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் கிரியை செய்ய முடியாது. அப்ப யாரை மட்டும் தான் பார்க்கணும்? விசுவாசத்துல நீ நிற்கும் போது நமக்கு விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவ மேலதான் கண்ணு இருக்கும். சுத்தி இருக்கிற புயலை பார்த்துட்டோம், சுத்தி இருக்கிற அலைகள் மோதுகிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விழுந்து போயிருவோம். பயம் நம்மளை என்ன செஞ்சிடும்? அந்த விசுவாசத்துல இருந்து நம்மளை விழக்கல்ல செஞ்சு. அப்ப ரெண்டாவதாக விசுவாசம். அந்த விசுவாச பரீட்சையில நீங்க நிற்கும் போது பயப்படக்கூடாது. இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்க, ஆண்டவரை பிடிச்சிட்டு நிக்கிறது தான் நம்ம வேலை. திருப்பி நான் சொல்றேன், மோசே கோலை நீட்டிட்டு நின்னா அவ்வளவுதான்.
எப்படி பிளக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் கூட என்ன செய்யல, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கல, நீட்டிட்டு நின்னான். நைட்டு ஃபுல்லா ஆண்டவர் எவ்வளவு காத்து அனுப்ப முடியுமோ அனுப்புனாரு. காலில் என்ன இருந்துதான், ட்ரை லேண்ட். யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி செய்வாருன்றத ஒரு நாள் இந்த மண்டையை வச்சு திங்க் பண்ணாரு. அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கையை நீட்டிட்டு நிற்கும் போது அங்க ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு உங்க விசுவாச பரீட்சையில நீங்க நில்லுங்க. நீங்க பயப்படாதீங்க. எதை குறிச்சு பயப்படாதீங்க. யார் என்ன பேசுறா பயப்படாதீங்க. யார் உங்களுக்கு விரோதமா என்ன சொல்றா பயப்படாதீங்க. பிசாசு உங்களுக்கு விரோதமா என்ன போராட்டத்தை கொண்டு வரா பயப்படாதீங்க. விசுவாசிச்சு உங்க கிறிஸ்துவ மட்டும் நீங்க பாருங்களேன். உங்க கண்கள் அவர் மேல நீங்க பதிங்க. அற்புதம் நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் 78வது சங்கீதத்தை நம்ம எடுப்போம். சாம் 78 78 41 42 நம்ம வாசிப்போம். 41 42. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து, அவர்கள் திரும்பி they turned back. இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார். they limited the holy one of Israel. அடுத்த வசனம் வாசிப்போம். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். மூணாவது என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துது. ஆண்டவரை மட்டுப்படுத்துது. டு அண்டர் எஸ்டிமேட் God. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில முந்தி செய்த அதிசயங்களை மறப்பது. நம்ம வாழ்க்கையில அப்பப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை பண்ணிருப்பார். எலியாவை காகம் போய் போஷித்தது போல ஆண்டவர் நம்மளை போஷிச்சிருப்பாரு. அநேக நேரங்கள்ல பெரிய ஒரு ஆபத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருப்பாரு. பிரச்சனையில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருப்பாரு. பலவீனத்துல இருந்து நமக்கு சுகத்தை தந்திருப்பாரு. நமக்கு எட்டாததை நமக்கு தந்திருப்பாரு. என்ன செஞ்சிருவோம், மறந்துருவோம். பக்கத்துல பார்த்து கேள்வி, மறந்துட்டீங்களா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? ஆண்டவரை மட்டுப்படுத்துறீங்களா? அது செஞ்சுட்டாருங்க, ஏதோ இது அவரால செய்ய முடியுமா கேள்வி கேட்கிறீங்களா? இருக்கீங்க போல ஆட்கள், அதெல்லாம் அவர் பண்ணிடுவாரு ஈஸியா. இந்த பிரச்சனையை அவர் எப்படி போக்குவார்? உங்க மூளைக்கு அது போக்க முடியாது, அவரால் போக்க முடியும். ஹல்லேலூயா. Underestimating the power of God ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவரை எந்த இடத்துல பாக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிக்கிறோம், நம்ம உயிரோட சுவாசிக்கிறோம் அப்படின்னாலே அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நான் எப்படியாவது ஒரு நாளும் ஒரு இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னால எதுவுமே முடியாது, நீங்க இல்லாம எனக்கு எதுவுமே முடியாது. எந்த இடத்துல நீங்க ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில, அது ரொம்ப முக்கியம். அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? ஆண்டவருடைய வல்லமையை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? அவரால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னாவே ஆண்டவரை நீங்க ஆண்டவரை பார்க்கலன்னு அர்த்தம். தாவீது குறித்து நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 71 தாவீது சொல்லும் போது சொல்றான், 16வது வசனம், 71வது சங்கீதம் 71:16. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றி. Lord, I will go in the strength of the Lord. நீ முன்னாடி ஒரு கால் எடுத்து வைக்கும் போது உங்க பலத்தினால கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற சொத்து சுகத்தினால கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற அறிவினால கிடையாது. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போற ஆட்கள்லாம் போகும்போது, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால நான் போறேன் சொல்லுங்க. நான் உங்க பலத்துல போறேன், ஏன் புத்தினால நான் போல, என்னுடைய அப்பியரன்ஸ்னால நான் போல.
என் கிட்ட இருக்கிற திறமையினால நான் போல, நான் உம்முடைய பலத்தினால நான் போறேன். அல்லேலூயா. சவுலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, சவுல் ராஜா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சவுலை குறித்து சொல்லும் போது அவன் தோளுக்கு கீழே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இருந்தாங்க. புரியுதா? 1 சாமுவேல் நம்ம வாசிப்போம் 9வது அதிகாரத்துல, வீட்டுல போய் வாசிங்க. சவுலுடைய ஹைட் என்னது? முழு இஸ்ரவேல் ஜனங்களும், நல்லா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம், கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்ததாக சரித்திரம் சொல்லுது. அத்தனை பேரை விட அத்தனை பேரும் இவனுடைய தோளுக்கு கீழே தான் இருந்தாங்களாம். அப்ப கிட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க he must be like 6 to 7 feet tall. சால் கோலியாத் வந்து நிக்கிறான், இவன் என்ன பண்ண முடியல, கோலியாத்தை ஏத்து நிக்க முடியல. முழு இஸ்ரவேல் ஜனங்களோட இவன் எங்க இருக்கான்? ஹைட்டா இருக்கான், கோலியாத்துக்கு ஈக்குவலா இருக்கான். ஆனா என்ன பண்ண முடியல இவனால, அவனுக்கு விரோதமா போக முடியல. ஆனா தாவீது எடுங்க 1 சாமுவேல் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17 37வது வசனம், 37 verse 37. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், நல்லா கவனிங்க, தாவீது போறான், இந்த கோலியாத்தை என்னால என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். என்ன செய்யறான் தாவீது? ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில முன்னாடி செஞ்ச அற்புதத்தை நினைவுக்கு, அல்லேலூயா, சிங்கத்தையும் கரடியும் பிச்சு கொல்ற அளவுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு திக்கற்ற நிலையில நீங்க நிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில நான் முந்தி செய்த அதிசயங்களை நீ நினை. அதெல்லாம் நீ மறந்துட்டியான்னு கேட்கிறாங்க. மறந்துட்டியா? உன்னை நான் எவ்வளவு அதிசயமா நடத்திட்டு வந்தேன்றதை நீ மறந்துட்டியா? உன்னை இம்மட்டும் நான் எப்படிப்பட்ட பாதையில உன்னை நான் நடத்திட்டு வந்தேன் நீ மறந்துட்டியா? உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்த அற்புதங்களை நீ மறந்துட்டியா? ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப இதையும் என்னால செய்ய முடியும்னு ஆண்டவர் எனக்கு சொல்றான். ஹல்லேலூயா. இதையும் என்னால செய்ய முடியும். உன் வாழ்க்கையில நீ எதை எதிர்பார்க்கிற அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த அந்த அதிசயங்களை நினைவு கூறுங்க. ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீங்க, ஆண்டவரை அண்டர்எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவரால் முடியும். நம்ம பார்க்குறோம் 12 பேர் எங்க போறாங்க? இஸ்ரவேல் 12 பேர் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி போனாங்க. 10 பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? they brought negative reportனு சொல்லுது. இதை மட்டும் நம்ம வாசிச்சு முடிப்போம். என்ன ஆகும்? 13 நம்ம எடுப்போம். the book of Numbers chapter 13 28வது வசனம், 13:28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கோ ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமிலேக்கியர் தென்புறமான தேசம். அடுத்து 31. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். கூட இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டாங்க. சவுல் விட்டது போல 10 பேர் என்ன சொல்றாங்க? ஐயோ, நாங்க போய் வேவு பார்த்த தேசம் பயங்கரமான தேசம், ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்களா? பலவான்களா இருக்காங்க. ஏனேக்கின் குமாரர்கள் இருக்காங்க, ராட்சதர்கள் இருக்காங்க, நாங்களாம் வெட்டிக்கிளிய போல இருக்கோம். உங்க பிரச்சனை இன்னைக்கு அப்படி தெரியுதா? உங்களுக்கு முன்னாடி கர்த்தரை நீங்க மட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம்.
உங்க பிரச்சனை உங்க கண்ணுக்கு பெருசா தெரியுதா? தீர்க்க முடியாத ஒரு போராட்டமா தெரியுதா? கர்த்தரை நீங்க மட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒருத்தரும் என்ன தெரியுமா செய்யல? கானானுக்குள்ள போய் சுதந்திரிக்கல. சொன்ன 10 பேர் எங்க போல? ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ள போய் கால் எடுத்து வைக்கல. ஆனா இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு பாருங்க, 2 பேர். 14வது அதிகாரம் 6 வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னோனின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. 2 பேருடைய ரிப்போர்ட் எப்படி இருக்கு? அந்த தேசம் நல்ல தேசம். நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு சொல்லுங்க, நீ எம்மாத்திரம், என் கர்த்தர் உன்னோட பெரியவன். நான் சொல்றான், கர்த்தர் பிரியப்பட்டான். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா இந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தாவீது சொன்னது போல, தாவீது கடைசியில சொல்றான், பெலிஸ்தியன் கிட்ட போய் சொல்றான், இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஏன் கிட்ட ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன தேவை, அதை பார்த்து நீங்க பேசுங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இதை செய்வார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கோ ஃபார்வர்ட். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மட்டுப்படுத்திட்டோம் வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, அவரால் கூடுமா கூடாதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மட்டுப்படுத்தி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய அற்புதங்களை நம்மளே என்ன தெரியுமா பண்றோம்? நல்லா சீல் போட்டு க்ளோஸ் பண்றோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர். எல்லாத்தையும் அனுபவிச்ச சாலமன் சொல்றான், பூமி கீழே இருக்கிற எல்லாம் மாயையும் தான், ஒண்ணுமே கிடையாதப்பா. ஹல்லேலூயா. இந்த அழிந்து போற இந்த உலகத்துல தானே நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிற தேவன், நம்ம மேல அன்பு கூர்ந்த தேவன், உங்களை பத்தி அவர் கவலைப்படாம இருப்பாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்களை பத்தி கவலைப்படாம இருப்பாரா? உங்களை குறிச்சு அவர் யோசிக்காம இருப்பாரா? கண்டிப்பா யோசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மளை பின்னோக்கி செல்லும்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நீ முன்னோக்கி போ. டேக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். உங்ககிட்ட என்ன இருக்கு இல்லைன்றதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த கோல் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அன்னைக்கு மோசே தன்னுடைய அந்த மூளைக்கு அவன் யோசிச்சிருந்தான் வச்சுக்கோங்களேன், செங்கடலை பிரிச்சிருக்க முடியாது. அந்த ஆபிரகாம் கீழ்ப்படியில வச்சுக்கோங்களேன், இது என்ன சத்தம், என்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து என்ன பிரிக்குதே, நான் எப்படி என் தேசத்தையும் என் இனத்தாரையும் நான் விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த மூளைக்கு அவன் வேலை கொடுத்திருப்பான் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் சந்ததிக்கு ஜாதிகளின் தகப்பனா மாறி இருக்க மாட்டான், செல்வ சீமானா மாறி இருக்க மாட்டான், அவனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி இருக்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு முன்னாடி என்ன வாசல் திறக்குதோ ஸ்டெப், என்ன வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறாங்களோ அதுக்குள்ள தைரியமா கால் எடுத்து வைங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, கோ ஃபார்வர்ட். அது வேலையா இருக்கட்டும், இல்லைன்னா உங்க பிசினஸ் காரியமா இருக்கட்டும், என்ன காரியமா இருக்கட்டும், எதுக்காக இன்றைக்கு நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனைக்காக, எந்த போராட்டத்துக்காக எனக்கு ஒரு தீர்வு, ஒரு விடுதலை வராதான்னு சொல்லி கர்த்தரிடத்துல முறையிடுறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டெப் ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, உனக்காக ஒரு அற்புதம் காத்திருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர்.
Hallelujah. Go forward. புறப்பட்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. பக்கத்துல இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி நீங்க போறீங்களா? சொல்லுங்க, நீங்க ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி போங்க. யூ ப்ளீஸ் கோ ஃபார்வர்ட். ஒரு ஸ்டெப் உங்களால முடிஞ்ச அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஹalleluya. அவர் அதிசயம் செய்கிற கர்த்தர். அந்த அதிசயத்தை அவர் செய்வார், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அந்த அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஹalleluya. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. கேட்ட இந்த சத்தியங்களுக்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்படியே ஒப்பு கொடுங்க. நான் செய்வேன் ஆண்டவரே. என் புத்திக்கு நான் இனிமே இடம் கொடுக்க மாட்டேன். என் சிந்தனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஹalleluya. உங்களை நான் மட்டுப்படுத்த மாட்டேன்ப்பா. உங்களால எல்லாம் கூடும், உங்களால எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நான் இனிமே பயப்பட மாட்டேன். என் சூழ்நிலைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இந்த விசுவாச பரீட்சையில நான் உமக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே. உடைய நாமத்தை பிடிச்சிட்டு நான் நிற்பேன். உம்மை பற்றி கொள்வேன் ஆண்டவரே. ஹalleluya. அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் கரங்களை தட்டி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த பேசுற நல்ல வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. அப்பா, இந்த அறைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நோக்கத்துக்காக இந்த தேசத்துக்கு நீங்க அழைத்து கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்கப்பா. உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய தலைகளை நீங்க உயர்த்துங்க ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, முன் செல்லும்படியாய், ஆண்டவரே முன்னாடி ஒரு கால் எடுத்து வைக்கும்படியாய் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. let them go forward அப்பா. ஹalleluya. பின்னிட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே கால் எடுத்து முன்னாடி வைக்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. உமக்கு நன்றி தகப்பனே. என்ன ஏக்கத்தோடு தேவையோடு ஆண்டவரே வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இந்த இடத்துக்கு கடந்து வந்தாங்க உங்களுக்கு தெரியும்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்க நிறைவேற்ற ஆண்டவரே, விசேஷமாய் வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதத்தை பண்ணுங்கப்பா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்படியாய் கடந்து செல்லுகிற ஆண்டவரே ஜெனிஷாவை சுபாஷினியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளோடு கூட நீங்க போங்க ஆண்டவரே. நீரே தாயும் தகப்பனுமா இருந்து பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுதான்ப்பா அவங்களுக்கு கடைசி விசிட் விசாவா இருக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகளை சாட்சியா இந்த சபையில நீங்க ஆண்டவரே நிறுத்துகிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் அப்படி செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. என்னுடைய வேலையில ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லி ஆண்டவரே, வேற நல்ல வேலை வேணும்னு ஆண்டவரே இருதயத்துல வாஞ்சிக்கிற உம்முடைய பிள்ளைகள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய ஆசை ஆண்டவரே அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. உள்ளத்தில் இருக்கிற அந்த வாஞ்ச ஆண்டவரே அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாங்கப்பா, நல்ல சம்பளத்தோடு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க அற்புதத்தை செய்யுங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. எனக்கு இது குணமாகணும், இந்த சரீரத்தில் இருக்கிறது எனக்கு குணமாகணும். இதுக்கு நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு இது எதுவுமே சரியில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை தாங்க. உடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு நேராக நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு பரிபூர்ண விடுதலைய ஒரு சுகத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காய் நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. வலியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீங்க கட்டளையிட்டதுக்காய் நன்றி தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுகிறதுக்காய் நன்றி, ஒவ்வொருத்தருடைய தேவை நீங்க சந்திக்கிறதுக்காய் நன்றி. விசேஷமாய் ஃபைனான்சியல் பிரேக் த்ரூல ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடன் பாரங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி வராதா என்று சொல்லி கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் இன்னும் ஒவ்வொரு நாளோட இந்த கஷ்டத்துக்குள்ளதான் நான் கடந்து போக வேண்டுமா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் நீருடைய கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. அந்த பண பற்றாக்குறையில இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. புது வாசல்கள் நீங்க திறக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இயர் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. புது வாசல்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திறக்கட்டும், புது காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நடக்கட்டும் ஆண்டவரே. நீங்க அற்புதத்தை செய்யுங்க ராஜா ஆண்டவரே. விசேஷமாய் அட்மிஷனுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா ஏசுல உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூல்ல ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பிள்ளைக்கு எது நன்மையாய் நீர் வைத்திருக்கிறீரோ அந்த ஸ்கூல்ல நீங்க ஆண்டவரே பிள்ளைக்கு ஒரு வாசல் நீங்க திறந்ததுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி. வாசல் திறக்கப்படுகிறதுக்காய் நன்றி, வாசல் திறக்கப்படுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். தடைகள் உடைக்கிறதுக்காய் நன்றி, தடைகள் உடைகிறதுக்காய் நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா 10th 12th எழுதுற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற விசேஷமாய் ஜீனியலையும் இஷாவையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க. பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இல்லாதபடிக்கு பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே நல்லா படித்து எழுத நீங்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மெமரி பவரை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்காய் சாட்சியாய் எழும்பி நிற்கும்படியான கிருபைகளை நீங்க தாங்கப்பா. எல்லாவற்றும் கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. விசேஷமா அபினேஷம் ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. மகனோடு கூட நீங்க இருந்து போதுமான ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் நீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மகனுக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்து ஆண்டவரே நீங்க அற்புதத்தை செய்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தோட பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் தங்கி ஆண்டவரே மறுபடியும் தேசத்துக்கு கடந்து வர நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. துதிகன மகிமை எல்லாம் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம் அன்பரே. இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த ப்ரேயர்லேயே நம்ம இருப்போம். மார்ட்டின் சுரேஷ் பிரதருக்காக நம்ம ஜெபிப்போம், ரெண்டுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சியாய் ஆண்டவர் பிள்ளை நிறுத்திருக்கிறார். இன்னுமா அநேக ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் நிரப்பும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. நீர் கொடுத்த சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த காருக்காக நன்றி, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ரெண்டை முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஜனிஷாவை முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகள் 2 பேரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையின்படியும் பிள்ளைகளை நீர் நடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெரிய ஜனமாய் அவர்கள் மாறத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. மார்ட்டின் சுரேஷ்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீங்க, அதிகாரியுடைய கண்களில் தயவு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகன் ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களை நீக்கி போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னுமாய் மகனுக்கு ஆண்டவரே வேலையில் வைத்திருக்கிற நீர் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. குடும்பமாய் இருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலத்திலையும் அன்பிலையும் நிலைத்திருக்க தேவன் கிருபை கொடுங்க. பிசாசு கைப்படாதபடி ஆண்டவரே குடும்பத்திற்குள்ள அன்பு நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே அவருடைய அன்பு ஆண்டவரே இன்னுமாய் பெருகத்தக்கதான கிருபையை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. அவருடைய தங்கைக்கு செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த திருமண காரியத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அடுத்த மாதம் ஊருக்கு செல்லணும்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த கரத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். முழுமையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மையமையும் உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord.